பிரேசலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் டை பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. நான் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உங்க கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஓர் மதிலின் மீதே தாண்டி நானும் சென்றிடுவேன். நான் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலமடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வரும்போது சொன்னார், உனக்கு பாலும் தேனும் ஒடுகிற தேசத்தை தருவேன். நீ நட, நீ எங்கெல்லாம் நடந்து திரியிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன். ஒவ்வொருத்தருட்டையா சொல்லி 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 கூட்டிகிட்டு வந்து கடைசியா யோசுவாட்ட சொல்லிடுறா, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்குள்ளே என்றே ஆகலை. ஆனால் என்ன சொல்கிறார், அதை உங்களுக்கு தந்துட்டேன். என்ன ஒரு கர்த்தர் நமக்காக இதே போல் தான் உங்கள்கிட்ட என்று சொல்கிறார். அநேக காரியங்களுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. அநேக காரியங்கள், பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, கணவனை குறித்து, அநேக குடும்பத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட எந்த காரியம் இன்றைக்கு இதை சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. அவங்க விசுவாசிச்சாங்க, கானானை சுதந்திரித்தார்கள். அதே போல் நீங்களும் விசுவாசிங்கள். நம்ம விசுவாசித்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் தந்துட்டேங்கிறாரு, கொடுத்துட்டேன். நீ போய் எடுத்துக்கோ. நம்ம போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கா கூட நன்றியப்பா. நாளின் காலை முதலே மட்டுமா இந்த தயவுள்ள உங்க கிருபை எங்களை தந்தேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகள் அப்பா எந்தெந்த காரியங்களை இடத்தில் கேட்கிறார்களோ அந்த காரியத்தை நீங்க கொடுத்துட்டேன்னு சொன்னீங்களேப்பா. நம்பிக்கையோடு எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோமப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து விட்டீங்கப்பா. நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை நீங்க கடலிட்டீங்களேப்பா. நன்றி தகப்பனே. கொடுத்துட்டீங்களேப்பா. நன்றியப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமப்பா. எங்கள் கைகளை தந்துவிட்டீங்களேப்பா. நன்றியப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரையும் இந்த கருத்திலே தாழ்த்தி தெரிகிறோமப்பா. தரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.